எனது பெயர் பாண்டி கோமதி. நான் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் முதுகலை 1ஆம் ஆண்டு படிக்கிறேன். இந்த புத்தகத்தை முதல்ல எனக்கு வந்து பூபாலன் அண்ணா வந்து கொடுத்தாங்க. அப்போ இந்த புத்தகத்தை கொடுக்கும்போது நான் இதை பார்த்தேன், யார் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் தெரிஞ்சு சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன் இவங்களோட பேரை இதான் நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறதேவும். இந்த கதை கேட்டுட்டு இவங்க யாருன்னு கொஞ்சம் தேடும்போது தான் தெரிஞ்சிச்சு, இவங்க இப்போ எழுதிக்கிட்டு வர்ற ஒரு படைப்பாளர்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அப்போ தான் இவங்களை பற்றின செய்திகளை நான் கொஞ்சம் எடுத்து வச்சேன். இவங்க இவங்க முதுகலை வணிக மேலாண்மை துறையில் படிக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க. ஆனால் இவங்க தமிழ் பற்றிலே இல்லை, இருந்தாலும் இவங்க தமிழ் படைப்புகளை இவங்க படைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கொலுசு, காற்றுவேலி, திசை, வானவில்ன்றதில் இதழ்களில் இவங்களோட படைப்புகளை வெளிவந்துட்டுருக்கு. இதில் இப்போ ரீசெண்டாக எதுன்னா நடுக்கல் இதழில் இவங்களோட கதை சிறுகதை வெளியாகிருக்கு. அவங்கள அப்போ தான் நான் தெரிஞ்சிச்சு இவங்க படைப்பாளின்றதேவும். இப்போ ரீசெண்டாக எனக்கு முதல்ல சிறார் நாவல்னாலே எனக்கு தெரியாது. சிறார் நாவல் நான் படித்ததும் கிடையாது. இந்த தான் என்னோடய ஃபஸ்ட்டு சிறார் நாவலேவும். நூல் அறிமுகமும் இதுதான் எனக்கு முதல் முறையேவும் நான் பேசுகிறதேவும். தமிழகத்திலே 2010 தான் சிறார் நாவலுக்கான சாகித்ய அகாதமி விருது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2025 விஷ்ணுபுர சரவணன் ஒற்றை சிறகு ஓவியா அப்படின்ற படைப்பு படைச்சிருக்காங்க இல்லையா, அவங்களோட படிச்சிருக்காங்க. அது மாதிரி முன்னாடி இருந்தவர் உதயசங்கரர் 2023 ஆதவன் பொம்மை அப்படின்ற சிறுகதைக்கு சாகித்ய அகாதமி பால புனஸ்கர் விருது வாங்கியிருக்காரு. அப்படிப்பட்டவர் இதுக்கு அணிந்துரை கூறியிருக்கிறாரு. அவர் கூறின அணிந்துரையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, முன்னாடி எவ்வளவோ காலத்துக்கு முன்னாடியே உலகத்தில் உயிரினங்கள்லாம் தோன்றிடுச்சு, அவங்களே எதுவுமே பண்ணலை. ஆனால் இப்போ இடையில் வந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் எல்லா ஒரு மாசுதையுமே பண்ணுறாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி இல்லை, அம்மா ரொம்பவே சிறப்பாகவே நல்லா எழுதியிருக்காங்க. இந்த கதையோட அமைப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதை ஒவ்வொன்றா தனித்தனியாக சொல்கிறேன். இப்போதைக்கு அணிந்துரையில் சொல்லியிருக்கிறதுல மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்து உமையவன்றவர் இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு, மனிதர்கள் மேலானவன் நான் தான் இந்த உலகத்திலேயும், அதனால தான் நான் சிறந்தவனாக இருக்கேன்ற நினப்பில் தான் எல்லாத்தையுமே செய்கிறாங்க செயல்களை. அவங்க செய்கிற செயல் சரியில்லைன்னு தெரிஞ்சுமே அவங்க அதை மேற்கொண்டு செய்கிறாங்கன்றதை அவர் குறிப்பிட்டிருக்காரு. கன்னிக்கோயில் ராஜான்றவர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மனிதர்கள் நான் தான் ரொம்ப கருணையான ஆளுன்னு நினச்சிக்கிட்டு விலங்குகளுக்கு உணவு கொடுத்து அதை ரொம்பவே சோம்பேறித்தனமாக்குறது, அதை சுற்றுச்சூழலை பாதிக்கிற மாதிரி அவங்க ரொம்ப பண்ணுறாங்கன்றதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் மேம் எழுதியிருக்கிறாங்க, எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற குற்றாலத்தை பற்றி தான் முழுமையாகவே எழுதியிருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் நான் இது வரைக்கும் குற்றாலத்துக்கு போனதே கிடையாது. வெறும் குற்றாலம்ன்றது கேள்வி மட்டும் தான் கேட்டிருக்கேன். பாட்டுலேயும் சரி படங்கள்லேயும் சரி ஏதாவது பேச்சுவார்த்தையில் மட்டும்தான் கேட்டிருக்கேன். ஆனால் இவங்களோட படிக்கும்போது எனக்கு குற்றாலத்தில் பாதிது என்னமோ காட்சிகள்லாம் கொஞ்சம் கண்ணு முன்னாடி போயிட்டு வந்துச்சு. வேறு போகணும்னு எனக்கு ஆசை வேறு வந்துருந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், நான் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். நான் போகலாம், வீட்டிலலாம் சொல்லிவிட்டு முடிஞ்ச காலேஜிலேருந்து ட்ரிப் மூலமாக கூட போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே பாருங்கள், முயற்சி பண்ணுவோம் நம்ம அப்படின்றது மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இதில் இந்த இதை படிக்கும்போது இப்போ கதையை பற்றி நான் சொல்ல போகிறேன். கதையில் எனக்கு படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சொல்லுவாங்க இல்லையா, இவங்க தான் இந்த இதை கருத்து தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் ஒரு நல்ல கருத்தை யார் வேணாலும் சொல்லலாம். அது சின்னவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், அது யார் வேணால் இருக்கலான்ற மாதிரி தான் இந்த ஒரு மனிதனுக்கு விலங்கு அறிவுரை சொல்கிற மாதிரி அமைப்பில் இவங்க எழுதியிருக்காங்க இந்த படைப்பில். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ஸ்டார்டிங்லேயே தோணுச்சு, என்னடா குரங்கு பேசுவோன்ற மாதிரி வைப்பாங்க, குரங்கு இல்லைன்னா ஏதாவது ஒன்று பேசுகிற மாதிரி தான் வைப்பாங்க. ஆனால் இதில் பேசும்போதே அறிவுரை சொல்கிற மாதிரியே தான் அது பேசிக்கிட்டே வரும். உனக்கு தெரியல, இல்லை இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இது பேசிக்கிட்டே தான் வரும் மக்களோட. அது இதில் இவங்களோட பேரமைப்பு முறை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. எல்லாருமே இந்த குழந்தைகளை கவர்றதுக்கு நார்மலாக ஏதாவது சின்ன சின்ன பேர் இல்லை ஈஸியாக வைக்கிற மாதிரி வைப்பாங்க. இவங்க எப்படி வச்சுருந்தாங்கன்னா, குற்றாலத்தில் கிடைக்கிற பழங்களோட பேரவே தான் அந்த குரங்குகளுக்குமே சூட்டியிருந்தாங்க. அதில் முதல் ராஜா குரங்கு பேர் நீலன், அப்புறம் ரம்புடு, அப்புறம் மங்கூஸ்,
இதெல்லாம் பழங்களோட பேர். இந்த பேர்லாம் வச்சு இவங்க வச்சுருக்காங்க. அப்புறம் செம்பட்டைன்ற பேர். அப்புறம் வந்து பம்பளி மாஸ் அப்படின்றது. இந்த பம்பளி மாசுன்றது என்னன்றதுக்காகவே நான் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சு அது பம்பளி மாசுன்றது ஒரு பழம் அப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் இன்னும் வேகமாக என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப வேகமாக டக்குன்னு எடுத்து போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் அது பழமா அப்படின்னு தோணுச்சு. அந்த பழத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த பழத்துக்கெல்லாம் பேர் வச்சுருக்காங்களா அப்படின்றதுக்கப்புறம் தான் தோணுச்சு. உள்ளதுக்கப்புறம் கதையை வாசிக்கும் போது தான் தெரிஞ்சு பம்பளி மாசுன்னு அந்த கதை எதுக்கு அந்த குரங்குக்கு பேர் கொடுத்தாங்கன்றது வந்து அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப குண்டாக இருக்குது. அதனால் வந்து நடக்கவே முடியல. அது வந்து சாப்பிட்டு இதாயிடுச்சு. இதுக்கு காரணம் வந்து மக்கள் வந்து அவங்களோட சாப்பாடை வந்து இறக்கம்ன்ற பேரில் வந்து அதுக்கு கொடுத்து அதை வந்து ரொம்ப சோம்பேறி ஆக்கி விட்டாங்க அப்படின்றத வந்து காமிக்கிற விதமாக அது ரொம்ப குண்டாக இருந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து வந்து கதை வந்து என்னென்னா மங்கி மேன் அப்படின்ற ஒரு இதுதான் நார்மலாக பேர். இந்த மங்கி மேனுன்னொடனே நான் என்ன நினச்சேன், மங்கி மேன் ஒருவேளை குரங்குக்கு தான் பேர் இப்படி மங்கி மேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சு அது குரங்குக்கு அந்த பேர் கொடுக்கல. அந்த குரங்குக்கு ஒருத்தர் வந்து உணவு கொடுப்பார் எப்பயுமே. அவர் ஒரு கிராமத்தில் இருக்கிறவர். அந்த ஒரு பையன் வந்து எப்பயுமே குரங்குகளுக்கு வந்து உணவு பழம் கொடுக்கறது தான் ஒரு வேலையை வச்சுருக்கிறாரு அந்த குரங்குகளுக்கெல்லாம். அப்படி குரங்குகளுக்கு அது கொடுக்கறதுக்காக அவர் வந்து வச்சிருக்காரு. பிளாஸ்டிக் பொருளை விரித்து அதில் வந்து பழங்கள்லாம் அறுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படி வச்சிருக்கிறவர் வந்து குரங்குங்கள்லாம் திடீர்னு வந்து தூக்கிட்டு போயிடுது. தூக்கிட்டு போனோடனே எதுக்கு தூக்கிட்டு போகுது எதுவுமே அவருக்கு தெரியல. அவர் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டார். என்ன திடீர்னு இப்படி தூக்கிட்டு போகுதுங்க, என்னை விடுங்கன்னு அது ரொம்ப கத்துறாரு. அப்படி அவர் கத்தும்போது வந்து அவங்க ரொம்ப குரங்குகள்லாம் வந்து எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்குதுங்க, கத்துதுங்க, கோவப்படுதுங்க. அவருக்கு ஒன்றுமே பொருளை எதுக்கு நம்மளை தூக்கிட்டு வந்திருக்குங்க குரங்குங்க, இதுக்கு நம்ம சோறு தானே போடுறோம், எந்த ஒரு கெட்டதுமே பண்ணலையே, எதுக்கு நம்மளை தூக்கிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப அவருக்கு யோசனையாக இருக்குது. அதெல்லாம் யோசனையாக இருக்கும்போதே வந்து அவர் கேட்குறாரு, நான் உங்களுக்கு தினமும் பழம் தானே கொடுக்குறேன், என்னையே கடத்திட்டு வந்திருக்கீங்க, நான் நல்லது தானே உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்கிற குரங்குகள்லாம் ரொம்ப கோவப்படுது. நீ எங்களுக்கு நல்லதாக செய்கிற, நீ நல்லதெல்லாம் எங்களுக்கு செய்ய கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு குரங்கு வந்து அவனை வந்து அட்டாக் பண்ண போகுது. அப்படின்றப்போ திடீர்னு வந்து எல்லாருமே அமைதியாக வராங்க. என்னடான்னு பார்த்தா அந்த குரங்கு கூட்டத்துக்கு தலைவன் இருக்கான். அவன் பேர் தான் நீலன். நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா அந்த மங்கி மேன் வந்து குரங்கு, நீலன்றது தான் மனுஷன் நினச்சேன். அப்புறம் தான் தெரியுது நீலன்றது தான் குரங்கு ராஜா பேர். மங்கி மேனுன்னு ஏன் இவருக்கு வச்சுருக்கிறாருன்னா வீரா, ஆனால் அவர் குரங்குகளுக்கு உணவு தர்றதுனால அவருக்கு மங்கி மேனுன்னு பேர் வச்சுருக்காங்க. இதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா யோசிக்கும் போது குழந்தைகள் அப்படி தானே யோசிப்பாங்க ஸ்டார்டிங்கில். இந்த கதை சிறார் நாவல்னோடனே நான் கொஞ்சம் குழந்தைத்தனமாக படிப்போம், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இதை பேசுகிறோன்றதை விட நம்ம என்ஜாய் பண்ணி படிக்கணும், அப்போ தான் இது வந்து அடுத்து நமக்கு மறக்காது அப்படின்றதுக்காகவே நான் என்ஜாய் பண்ணி படித்தேன். அப்படி படிக்கும்போது தான் இப்படி தோணுச்சு, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எனக்கு இந்த இடத்துல நிறைய இடங்கள்ல இப்படி தோணுச்சு. ரொம்பவே ரசிக்க வச்சாங்க. எந்த ஒரு படைப்பாக இருந்தாலுமே எனக்கு இது வரைக்கும் நான் படித்த புத்தகங்களில் எடுத்தால் அப்படியே ஒரு நாள் 2 நாளில் முடிக்கிற மாதிரி தான் முடிப்பேன். ஆனால் இந்த புத்தகத்தை நான் 1 வாரம் படித்தேன். எனக்கு ஒரு கதையும் படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கேப் விட்டேன், யோசிச்சுட்டே தான் இருந்தேன். என்ன மாதிரி ஒன்று யோசித்தேன், இப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த கதை முடிகிறப்ப ஃபுல்லாமே ஒரு அடுத்ததை படி அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்த மணிக்கே தான் அவங்க முடிச்சிருந்தாங்க எல்லா கதையிலுமே. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னவா இருக்கும் அடுத்து வர்றது அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அது படிச்சிட்டோம்னா முடிஞ்சிருமே அப்படின்றதுக்காகவே இந்த புத்தகத்தை நான் 2 நாளைக்கு முன்னாடி தாங்க முடித்தேன். ஏன்னா பேசணுமே அப்படின்றதுக்காக முடித்தேன் இந்த புத்தகத்தை நான். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த புத்தகங்களுக்கு பின்னாடி எல்லாத்துலேயுமே வந்து இவங்க அமைப்பு முறை வச்சுருந்தாங்க. 2 அமைப்பு முறை வச்சுருந்தாங்க. ஒரு அமைப்பு முறை என்னென்னா கேள்வி கேட்டிருந்தாங்க. அடுத்து என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு வேளைக்கு இப்படி பிரச்சனை வந்திருக்குமோ, இதை சரி பண்ணலாமா அப்படின்ற ஏதோ ஒரு கேள்வி. குழந்தைகளுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுற மாதிரி. என்ன இதில் நான் இப்போ பேரும் கேள்வி மாதிரி கேட்டல, இதில் பேரை மட்டும் சேர்த்துக்காங்க எக்ஸ்ட்ரா. நீலன் எதுக்காக இப்போ அந்த பக்கம் வேகமாக ஓடுனான், அந்த மாதிரி. திடீர்னு பார்த்தா அவன் எதுக்கு மயக்கம் போட்டான், அந்த மாதிரி கேள்வி குழந்தைகள்கிட்ட அப்படி கேட்குறது. இப்போ நான் பப்ளி மாசுனா என்னன்றதை வந்து சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு பப்ளி மாசு மாதிரி அவன் நடந்து வரான், குரங்க வந்து சொல்லியிருந்தாங்க. பப்ளி மாசு மாதிரி நடந்து வரானா, அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் பின்னாடி அவங்களே கேள்வி கேட்டாங்க, பப்ளி மாசுனா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு முடிச்சிட்டாங்க. சரி விடு, பப்ளி மாசுனா என்னன்னு போய் கூகுளில் தேடும்போது அப்படி தெரிஞ்சு. சரி விடு, இப்படி தானே பண்ணியிருக்காங்க, நம்மளாம் பப்ளி மாசை பற்றி அவங்க கொடுக்கல போலன்னு நான் நினச்சேன். அதுக்கு அடுத்த அத்தியாயத்தில் அவங்களே கொடுத்துட்டாங்க, பப்ளி மாசுனா என்ன, ஒரு பழம் அப்படின்றத அவங்களே கொடுத்துட்டாங்க. இவங்களே முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுறாங்க, ஆனால் அதுக்கு அடுத்த இன்னொரு கதையில் அந்த இதுக்கான தொடர்ச்சியானதை கொடுத்துட்றாங்க.
ஒரு கேள்வி கேட்குற மாதிரி கேட்டு அதுக்கான பதிலையும் பின்னாடி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ பறவைகளை பற்றி ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஒவ்வொரு இதுலையுமே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 15 கதைக்குமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதையும் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன், நான் சொல்கிறேன். பொங்குமாங்கடல்னு சொல்லிட்டு முதல்ல வந்து கொடுத்துட்டாங்க. பொங்குமாங்கடல்னோடனே நான் வந்து இது பேருக்கு வெறும் கதை பேர் கொடுத்துருக்காங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க போல பொங்குமான் கடல் அப்படின்னு நான் நினச்சேன். அது பொங்குமான் கடல்னு இன்ட்ரெஸ்ட்டுக்காக கொடுக்கல, அப்படி ஒரு அருவி இருக்குதுன்றதை எனக்கு பின்னாடி அவங்க கொடுத்துருந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அது வெறும் 91 அடி இருக்கிற ஒரு ஆறுமா, அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து குற்றாலத்தில் விழுந்தால் மற்றவங்களுக்கு டேமேஜ் அடிப்படுன்றதுக்காக அதை இயற்கையை வந்து சரிப்படுத்துறதுக்காக வந்து பொங்குமாங்கடல்ன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு அருவி வச்சு அதுக்கு கீழே இன்னொன்று விழுகிற மாதிரி வச்சுருக்காங்க. இவங்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. உண்மையிலேயும் அது புரியணுன்றதுக்காகவே அது பின்னாடி இன்னொன்று எடுத்து சொல்கிறது, அது குழந்தைகளுக்கு நல்லா பிடிச்சிருக்கும். அது ஏன்னா யாருக்குமே தெரியாது, குழந்தைகளுக்கு வந்து எடுத்து கொடுத்தா தான் பிடிக்கும். நம்மளே தேடுற வயசில் தான் இருக்கும். இருந்தாலும் என் மனசு வந்து என்னவா இருக்குன்னு யோசிக்கும் போதே யோசிக்காது, ரொம்ப யோசிக்காது, இவ்வளோ தான், இது எடுத்து படிச்சுக்கா தெரிஞ்சுக்கா அப்படின்றத ரொம்ப ஈஸியாக சுலபமாக கொடுத்துருந்தாங்க. அது இவங்களோட முறையில் நல்லா இருந்துச்சு. இவங்களோட கதை அமைப்பிலுமே ரொம்பலாம் குழப்பவே இல்லை. இவ்வளோனா இந்த பேராவுக்கு இவ்வளோ தான் அப்படின்றத தெளிவாக சொல்லிகிட்டே வந்தாங்க. குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி, எந்த ஒரு குழந்தையுமே புரிதல் இல்லாமல் ஆகாது, பிடிச்ச மாதிரி ரசித்து தான் வருமேவும். ரெண்டாவது பொன்னெட் மக்காக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது என்ன பொன்னெட் மக்காக்? இது வந்து சயின்ஸ் பேருங்க. இது சயின்ஸ் பேர்னு இதில் இருந்து பார்த்தாங்க எனக்கு தெரியும். இந்த பொன்னெட் மக்காட்னோடனே என்ன பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு அதே தான் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ஜாலியாக தான் வச்சுருக்காங்க போல் பேர் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது செம்முக மந்தி குரங்கு அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. அது செம்முக நிறத்தில் இருக்கும், அதோட உடம்பு வந்து சாம்பல் நிறத்தில் இருக்கும், அதோட காது வந்து ஷார்ப்பாக இப்படி நீட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்து இதோட வாயில் வந்து சாப்பாடை வந்து எடுத்து வச்சுக்கிறோமா. நான் கேள்விப்பட்டிருக்கேன் மாடு தான் அசை போடும், அது மாதிரி தான் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த செம்மந்தி குரங்குமே வந்து வாயில் வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அது தேவையான நேரத்துலலாம் உட்காந்து அசை போட்டுக்கிட்டே இருக்குமா அப்படின்றது இதில் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து கரும்பந்தி, இது வந்து 1000 அடி உயரத்துக்குள்ள இருக்கும். இது வந்து கூச்ச சுபாவம், அதனால மக்கள்கிட்ட வராது, இதுனால ஆபத்து இல்லை அப்படின்றது இவங்களே கொடுத்துட்டாங்க. தேட வேணாம், கஷ்டப்படாத, நானே எல்லாத்தையும் சொல்லிடுறேன் உனக்கு அப்படின்ற மாதிரி தான். அப்புறம் வந்து இன்னொரு குரங்கு, இவங்களோடதுல குரங்கு பூக்களை பற்றி, பழங்களை பற்றி, அப்புறம் நீரை பற்றி எல்லாரோட சிறப்பையும் சொல்லிட்டாங்க. அதோட ஃபுல்லோட மீனிங்குமே அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த சொன்னல பப்ளி மாஸ் வந்து இருக்குன்னு, அது உடல் பருமன், அது வந்து ஒரு குரங்குங்க. அந்த குரங்கு வந்து நடந்து போய்கிட்டு இருக்கப்போ வந்து அப்போ நடந்து வரும். அந்த குரங்கு நடந்து வரதை பார்த்துட்டு அவங்க ராஜா எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுவாங்க, பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அது நடந்து வரதை பார்த்து தான் தெரியும் பப்ளி மாஸ்ன்றது ஒரு குரங்கு அப்படின்னே. எனக்கு அந்த குரங்கு சொன்ன இல்லையா கதை, அது கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, கடத்திட்டு போனதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் விட்டு தான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்காங்க. குரங்கை வந்து கடத்திட்டு போனாங்க இல்லையா, கடத்திட்டு போன குரங்கை வந்து எடுத்து வச்சிட்டாங்க. திடீர்னு பார்த்தா நீலன் ராஜா வந்துட்டார். ராஜா வந்தோடனே எல்லாருமே அமைதி ஆகிட்டாங்க. என்ன அமைதியானோடனே அந்த அப்போ தான் வீராவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. எதுக்கு இவங்க எல்லாருமே நம்மளை கடத்திட்டு வந்து இப்படி வச்சுருக்காங்க, ஏதோ நம்மளை பண்ண போகிறாங்க, ஐயோ போச்சு, நம்ம நல்லது பண்ணியே இப்படி நம்மளுக்கு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு அவன் நினைக்கும் போது தான் நீலா வந்து சொல்லுது, நீ எங்களுக்கு நல்லதாக பண்ண, மனசாட்சியை தொட்டு சொல்லு, நாங்கள் வாட்டு காட்டில் நிம்மதியாக பழங்களை பிடுங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம், நீ வச்சுட்டு இந்த பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ நீ உங்கள் ஊரில் நீ எங்களுக்காக பழம் வைக்கிறேல, பழம் வைக்கிறதுனால உனக்கு யாருமே நல்ல பேரே கொடுக்கலையா, நீ குரங்குகளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தானே மங்கி மேன் உனக்கு பேர் வச்சுருக்குறாங்க, உனக்கு என்ன எங்களை மாதிரி குரங்கு மாறி வாளாக இருக்குது, இல்லை நீ மரத்துக்கு மரம் தாவுவியா, எதுவுமே பண்ண மாட்டேன், உனக்கு எதுக்கு மங்கி மேன்னு பேர் வச்சாங்க சொல்லு நீ அப்படின்னு கேட்குது. அதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு தரேன்ல, அதனால தான் எங்களுக்கு சாப்பிட தெரியாதா பழம்லாம், நாங்களாம் காட்டில் தான் வாழ்கிறோம், இத்தனைக்கு மேலே நீ எதுக்கு பழத்தை வந்து அறுத்து வைக்கிற, எங்களுக்கு கடிச்சு கூடவா தின்ன தெரியாது நீ நினைக்கிற அப்படின்லாம் கேட்டிருக்குங்க. அதை கேட்கும்போது இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, அதை வந்து அவங்க வரிகளாக எழுதியிருப்பாங்க. நான் இதெல்லாம் ரசித்து படித்தது. எனக்கு அறுத்து கூடவா சாப்பிட தெரியாதுன்னு நினச்சி நீ கட் பண்ணி எங்களுக்கு டப்பால் போட்டு வச்சுருக்கிறேன், எனக்கு புரியல அப்படின்னு சொன்னோம். இப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் 200 குரங்குகளுக்கு மேலே உணவு கொடுக்குறேன், நீ 200 குரங்குக்கு தான் உணவு கொடுக்குற, இங்கே இருக்குது எவ்வளவோ இருக்குது குரங்கு, அந்த 200 குரங்குக்குமே நீ உணவு கொடுத்துட்டு பழக்கப்படுத்தி விட்ட, அது இங்கே வந்து எங்ககிட்ட வந்து இப்போ அலைஞ்சிக்கிட்டு தெரியுது, அது மட்டும் தின்னவும் முடியல, தின்னு நல்லா குண்டாகி நடக்கவும் முடியல, சரி விடு ஊர் பக்கம் வந்தால் உணவு தருவீங்கன்னு பார்த்தா நல்ல ஒரு சுற்றுலா பயணத்தப்போ வர்றீங்க, உணவு தர்றீங்க போகிறீங்க, மிச்ச நாளில் நாங்கள் என்ன பண்ணுறது,
வீட்டுக்குள்ளே போனால் கல்லை கொண்டு எறிகிறீங்க. அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே வந்தால் ஏன்டா நீயே நல்லா தின்னு பெருத்து போயிருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டும் என் கூட சண்டை போடுறான். அவன் கூட சண்டை போடவும் தெம்பு இல்லை எனக்கு. சரின்னு தெம்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி போனேன். என்னப்பா நீங்கள் இப்போ பாருங்கள் எங்களோட வந்து மாறுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்போ தான் தோணுச்சு, இது அது வந்து நம்ம தானே வந்து நார்மலாக சொல்லுவோம். இப்படி ஒரு குரங்கு வந்து எங்களோட நிலைமை இவ்வளோ இருக்குது, இதுக்கு காரணம் யார்? நீ ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு உணவு கொடுத்தா பாரு, அதுதான் எங்களுக்கு பெரும் ஆபத்தாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு தான் அது கேட்கும். அந்த குரங்கு கேட்டுட்டு நார்மலாக இப்படி போயிடும். இது போகிறப்ப வந்து அவன் வந்து நான் கேட்கவே மாட்டான், நான் ஹெல்ப்பு தான் பண்ணேன் என்னை விடுங்க, நான் ஹெல்ப்பு தான் பண்ண விடுங்க. இதை விட என்னன்னா அந்த பையன் வந்து கதையில் வந்து கொஞ்சம் வளர்ந்த பையன் மாதிரி தான் காமிப்பாங்க. அந்த பையனே நான் எங்கள் அம்மா கிட்டே போனேன் என்னை விடுங்க, நான் எங்கள் அம்மா கிட்டே போகணும் விடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான் அந்த பையனுமேவும். அதுக்கப்புறம் இந்த கதையில் வந்து அடுத்தது வந்து என்னென்னா இப்போ பழகிட்டாங்க. கொஞ்சம் நீலன் வந்து அவரோட ஃப்ரெண்டாக வந்து கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் வந்து அந்த பையனும் சேர்ந்து சரி வாங்க நடப்போம் அப்படின்ற மாதிரி நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தான் வந்து திடீர்னு வந்து 2 குரங்கு சண்டை போட்டுட்ருக்கோம். 2 குரங்கு சண்டை போட்டுட்ருக்கப்போ வந்து திடீர்னு பார்த்தா வீரா வந்து ஓடி போவான். ஓடி போய் பார்த்தா திடீர்னு பார்த்தா பள்ளத்துக்குள்ளே கீழே விழுந்துடுவான். ஐயோ கீழே விழுந்துட்டானே இவனை எப்படா காப்பாற்றுறதுன்னு யோசிப்பாங்க. ஏன்னா ரொம்ப பெரிய பள்ளம். என்ன பள்ளம்னு பார்த்தா யானைக்கு பள்ளம் வேட்டைக்காக வச்சுருந்தது போல். அதில் விழுந்துட்டான். அவனை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. உடனே வீரா வேகமாக ஓடுறான். வீரா ஓடி போய் சொல்கிறான் அவங்களோட இதில், செம்பட்டை போய் வேகமாக போய் காது பக்கத்தில் போய் குசு குசுன்னு பேசிட்டு வரான். என்னத்துமா பேசிட்டு வரான் என்னன்னு தெரில. இவன் வேற கத்துறான், என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, எங்கள் வீட்டில் நான் தான் இருக்கிறேன், என்னை வந்து காப்பாற்றுங்க, என்னை வீட்டுக்கு போகணும், என்னை விடுங்க அப்படின்னு அவன் கத்துறான். உடனே அப்போ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா வந்துட்டாங்க. வந்து பார்த்தா உடும்பு வந்து பாறையில் போட்டாங்க. மேலே அந்த பாறையில் போட்டுட்டு அந்த உடும்பு வந்து கீழே வந்து கயிறு கட்டி கீழே போட்டாங்க. தயவு செய்து இதை பிடிச்சி வா, வந்துரு, உடும்புலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனும் வந்து மேலே ஏற ட்ரை பண்ணுறான். பையத்தில் தாங்க முடியல, கை நடுக்கத்தில் திரும்பி உள்ளேயே விழுந்துட்டான். இவன் பயப்படுறதை பார்த்தா வெளியே வர மாட்டான் போலன்னு சொல்லிட்டு செம்பட்டையும் நீலனும் உள்ளே குதிச்சிட்டாங்க. இப்போயாவது ஏறுப்பா நீ மேலேன்னு சொல்லிட்டு நீலனும் அவனும் மேலே போக, அதுக்கப்புறம் செம்பட்டை பின்னாடி போனார். அந்த மாதிரி இதில் வந்து இதை சொல்லிட்டாங்களே, இது சொல்லிவிட்டு உடும்பு பற்றி நம்ம நார்மலாக தெரியும், இருந்தாலும் அந்த பின்னாடி சொல்லிட்டாங்க உடும்பு பற்றி, அதையும் கதையை பற்றியும் சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து 2வது வந்து அந்த தப்பிச்சிட்டாங்க இல்லையா, 2 பேர் தப்பிச்சு போகிறப்ப வந்து சாப்பாடு அதுக்கு அவனுக்கு வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் கூட்டிகிட்டு போனது அவனுக்கு பசிக்கும் தானே. அவன் பசித்தோடனே எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொன்னோடனே, நீங்கள் தான் எனக்கு உணவுன்ற பேரில் வந்து எதாவது கொடுப்பீங்க மக்கள்னா நீங்கள் தான், நாங்கள் உனக்கு இயற்கையாகவே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் போய் பழம், இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த பேர் தாங்க, அந்த பழத்தையே திரும்பி கொண்டு வருவான். அந்த பழ பேரெல்லாம் கொண்டு வந்துட்டு முன்னாடி வச்சு இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். அதை சாப்பிட்றதுக்கு அவன் அதுக்கப்புறம் சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு அதில் அவன் ரொம்ப சாப்பிட்றது பலாப்பழம் ரொம்ப நல்லா சாப்பிடுவான், அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு எல்லாருமே நடைய போட ஆரம்பிச்சாங்க. நடந்துக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தா ஒரு மான்குட்டி மட்டும் தனியாக இருக்கும். இந்த தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதவே நான் 2 தடவை படித்தேன். அந்த கதையை அப்போ படிக்கும்போதே இந்த மான்குட்டி கதையை மட்டுமே படித்தேன். நான் சொல்கிறேன் கேளுங்க நீங்கள். அந்த மான்குட்டி வந்து தனியாக நின்றுச்சு. இதை பார்த்தோன்னே அவங்க எல்லாருமே வந்து ஐயோ மான்குட்டி மட்டும் தனியாக நிற்கிது, இது எப்படி போகுமோ, ஐயோ குட்டியாக இருக்குது, இதுக்கு அம்மா அப்பா தெரியாது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க. வேகமாக வந்தோடனே எல்லாருமே ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. நீலன் கேட்குறான், மான்குட்டி நீ எங்கேருந்து வர, நீ யார், எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நீ எங்கே போகணும், உங்கள் அம்மா அப்பா இருக்கிற இடம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மான்குட்டி சொல்லுது, எனக்கு காண போனால் எங்கள் அம்மா வந்து எப்படி வரணும்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு சவுண்டு கொடுத்துட்டு யோசிச்சு சொல்லுது, எங்கள் அம்மா சொன்னாங்க பெரிய பெரிய மரமாக இருக்கும், அந்த பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே பக்கத்தில் இருக்க செம்பட்டை சொல்லுது, சரியாக போச்சு போ, இந்த பக்கம் பெரிய காட்டு மலை பெருசாக தான் மரம் இருக்குது, இதில் எங்கே உங்கள் வீட்டை நான் கண்டுபிடிப்பேன், அது ஏதாவது வேறு ஏதாவது சொல்லி நீ அப்படின்னு அது கேட்குது. உடனே சொன்னோடனே நீல் அமைதியாரு செம்பட்டை அமைதியாரு, அதுக்கு யோசிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி யோசி அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் சொல்கிறான். வீரா யோசிச்சுன்னா அடுத்து அது யோசிக்குது. யோசிச்சு சொல்லுது. இன்னொன்று எங்கள் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு மேலே ஒரு பறவை இருக்கும், அந்த பறவை வந்து ஒரு பொம்பளை பறவையை கடத்தி வந்து கொண்டு வந்து மறைச்சி வச்சுருக்கோம், அது மறைச்சி வச்சுருக்கோம், நைட்டு நேரம் மட்டும் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லுது. இதை நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னதுக்கு எங்கள் அம்மா ஒரு ஆச்சின்னு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிச்சு. என்னவா இருக்கும் ஆச்சி அப்படின்னோடனே கீழே இன்னொரு லைன் சொல்ல, அது அது பேர் என்னது, இருவாச்சி, அது இருவாச்சி பறவை அப்படின்னு சொன்னேன். இந்த ஆச்சியத்தான் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க அப்படின்னு அதுவும் உடனே சொல்லும். அந்த இருவாச்சி பறவை தான் நானும் சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பறவை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க.
அந்த பறவை சொல்லிட்டோன்னே அதுக்கப்புறம் அந்த இதை வந்து தேடி போவாங்க. இருவச்சியும் எனக்கு தெரில, இருவச்சியும் நான் தேடணுன்னு தான் நினச்சேன். நான் தோணுச்சு நம்ம தேட வேணாம், பின்னாடி இவங்களே இருவச்சின்னா என்னென்னு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் தேடலை. இந்த தடவை கொஞ்சம் உஷாராயிட்டேன், நான் கூகுளில் போகல, நான் உதவியை நாடலை. அதுக்கப்புறம் வந்து இருவச்சி பற்றி இந்த பண்ணோம். அடுத்த பட்டத்துலேயே அவங்க சொல்லிட்டாங்க. இருவச்சின்ற பறவையை பார்த்து அந்த மானே கேட்கும், என்னப்பா நீங்கள் வந்து எதுக்கு ஒரு பொம்பளை பறவையை நீங்கள் மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு அது கேட்கும். அதுக்கு அந்த பறவை சொல்லும், நாங்கள் ஒன்றும் அதை மறைச்செல்லாம் வைக்கல, எங்களுக்கு ஒன்றை மாதிரி ஒரு குட்டி பாப்பா வரணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து அது வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கு, அதை அடை தான் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு புரியும், ஓ அப்படியான்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி இருவச்சி பற்றி சொல்லிடுவாங்க. அந்த கதையை நம்ம படிக்கிற நமக்கு தான் தெரியும் இருவச்சின்னா பறவைன்றது அந்த பாட்டோட தெரியும். ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து நார்மலாக கேள்வி இல்லாமல் படிக்கிற மாதிரி தானே. ஆனால் அந்த கதையில் தொடர்ச்சி அப்படியே கரெக்டாக வந்துருந்துச்சு. அது கரெக்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இடத்துல. இது நல்லா இருந்துச்சு. அப்புறம் நதி பற்றி பேசியிருந்தாங்க. நீரை வந்து ரொம்ப மாசுபடுத்துகிறீங்க. நார்மலாக வந்தாலே மலையீர்லேருந்து வர்ற தண்ணீர் கொஞ்சம் மனமாகவும் இருக்கும், நல்லா மருத்துவ குணமாகவும் இருக்கும்னு சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பிளாஸ்டிக் பொருளை போடுறதுனால அது ரொம்பவே வந்து மாசுக்கேடெல்லாம் உருவாக்குது, இது சரியாக இல்லை, நீயே நான் குடிச்சு பாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணி வீராவை பண்ணுவாங்க. ஆமாம் ரொம்ப தப்பு தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் யானையை பற்றி பேசுனாங்க. யானையை பற்றி வந்து நார்மலாக சொன்னாங்க, நீங்கள் வந்து குடிச்சு போட்டு பாட்டில் தூக்கி போட்டு போகிறதுனால வந்து யானைகளுக்கு காலில் வந்து பீங்கான் குத்திரும். அப்போ அது வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு இடத்துல இருக்காது. யானை பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த யானை பயணம் பண்ணுறது வந்து தடைப்படும். அப்போ தடைப்படுறப்ப அது ஒரு இடத்துல நின்றும். ஒரு இடத்துல நின்று அது சாப்பாடு இல்லாமல் அந்த இடத்துல அது இறந்து போயிடும். ஒரு யானை இறந்து போச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற மற்ற இதெல்லாம் வந்து அது வந்து 10% வந்து தாவரங்களை வந்து வளர்க்க உதவி பண்ணுது. அதை வந்து நீங்கள் ரொம்பவே கெடுக்குறீங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. யானது மட்டும் கிடையாது, அது மாதிரி புலியை பற்றியுமே பேசியிருந்தாங்க. புலியுமே வந்து நீங்கள் அதே இரும்பு தான். ஆனால் அதில் வந்து புலி வந்து யானையை பற்றி சொல்ல தான் செஞ்சாங்க. ஆனால் புலிக்கு வந்து குத்திடும் காலில். அப்போ இவங்க தான் போய் காப்பாற்றுவாங்க. போய் காப்பாற்றுறப்ப வந்து புலிக்கு வந்து ரொம்ப கத்தும். அதுக்கு வந்து மருந்து போட்டுட்டு பார்த்து இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஒரு 2-3 பேர் குடிச்சிட்டு வருவாங்க. குடிச்சிட்டு வர்றவங்க வந்து பார்த்துன்னே செம்பட்டை போய் சண்டை போட போகும். செம்பட்டை தலையில் மடார்னு அடிச்சிருவாங்க. செம்பட்டை மலையிலேருந்து ரத்தம் வரும். ஐயோ, செம்பட்டை தான் அந்த கதையில் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்குங்க. நிறைய கதாபாத்திரம் பேசி இருந்தாலும் எனக்கு செம்பட்டை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு தலையிலேருந்து ரத்தம் வந்தோன்னே ஐயோ செம்பட்டைக்கு ரத்தம் வந்துருச்சு, அடிபட்டுருச்சுன்னெலாம் தோணுச்சு. அதுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பித்தாங்க. இந்த கதையில் வந்து இதெல்லாம் நான் என்ன தான் சொன்னாலுமே இன்னும் நான் அதிகப்படியான கருத்துக்கள் சொல்லலை. இதில் ஒவ்வொரு கதையிலுமே வந்து அவங்க ஒவ்வொரு இதை பற்றியுமே திறன்பட சொல்லிக்கிட்டே தான் வந்தாங்க. அது நீங்களே படித்து தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். நான் அதை வந்து இந்த இதில் வந்து என்ன ஒன்றுனா கதை படிக்கிறதுல வந்து அப்போ நம்ம இந்த இதை வந்து காடை வந்து மாசுபடுத்தாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படித்தாதான் தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்க மனசுலேயும் ஒவ்வொன்றும் இருக்கும். இருந்தாலும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்கன்னு நல்லா இருக்குது சொல்லுவாங்க. குழந்தையாக இருக்கும்போது குழந்தை பருவத்தில் நம்ம குழந்தைத்தனமாக நடந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம வயதான ஒரு வயசாயிடுச்சுன்னா அப்பயும் நம்ம ஒரு குழந்தைத்தனமாக இருப்போம். நம்மளை வந்து வீட்டில் இருக்க சின்ன பசங்க தான் நம்மளை பார்த்துக்குறவங்க. வயசாயிடுச்சுனாலும் சின்ன பசங்க தான் பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் இந்த கதையை படிக்கும்போது நடுத்தர மக்களாக வயதுள்ளவராக இருந்தாலும் சின்ன பசங்களாம் அவங்களே உணர்வாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதையை படிங்க, கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை தன்மையை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடுவீங்க, ரசிப்பீங்க வாழ்க்கையை. நன்றி, வணக்கம்.